பத்தச்சு இப்போ உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 5 வயசு. 5 வயசு ஆயிடுதா? 5 5 வயசு ஆயிடுதா உனக்கு? ஓகே, இனிமே நம்ம உன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் பேசணும் அதாடா. வீடியோ எடுப்போம். ஓகே சரி. இப்போ அப்பா கிட்ட நீ சொல்லுவோம் பேர் எப்படி நீ சொல்லுவ? அரின். ஃபுல் பேர்? அரிஞ்ச. ஃபுல் பேர் சொல்றா? அரிஞ்சய வர்மன். ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? பி செக்ஷன். என்னத்துல பி செக்ஷன்? தேர்ட் ஸ்டாண்டர்ட். யூகேஜி. டேய் யூகேஜி. நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படியா? டேய் அத ஒண்ணு யூகேஜி பி. யூகேஜி பியா? ஆமா. சரி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன்டா? இது வாக்கு. உண்மையா சொல்லு, உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா? அதுக்கு இங்க தள்ளி விட்டாதான் நல்லா இருக்கும். எதுக்கு இங்க லைட்டா வெள்ளம் வந்திருக்கு? உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா அந்த ஆயா வீடு இருக்குல்ல அது பிடிச்சிருக்கா? ரெண்டுமே தான் பிடிச்சிருக்கு. சரி, அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? ரெண்டு பேரையுமே பிடிக்கும். யாரை ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேரையுமே. யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேரையுமே. சரி, அப்பா இல்லாதப்ப கேட்டா அம்மாவன்னு சொல்லிடுறியா? அம்மா இல்லாதப்ப கேட்டா அப்பாவன்னு சொல்லிடுவேன். டாக்டிக்ஸா? டாக்டிக்ஸா? சரி, வாயில போடு. சரி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசையா இருக்கு? போலீஸ்மேன் நானு. போலீஸ்மேன் ஆகணும்னா? ஏன் போலீஸ்மேன் ஆகணும்? அப்பதான் எல்லாரையும் தண்டிக்க முடியும். அப்பதான் எல்லாரையும் தண்டிக்க முடியுமா? ஓ, நீ வந்து போலீஸ்மேன் ஆகி யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாம் தண்டிக்க போறியா? அப்பதானே நான் திருடுன்னு பூச்சி ஜெயில போடுவேன். ஓ, அப்போ வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ்மேன் ஆகணும், பவர்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கா? ஓகே, உனக்கு வேற என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? இப்ப ஃபுட்டா? ஃபுட்டுல சொல்லு ஃபர்ஸ்ட். உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? இட்லி. வேற? தோசை. ஓகே, வேற? அது நான் சொல்ல மாட்டேன். அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. பரவாயில்ல, நான் சொல்றேன். பிரியாணி. இதுக்கு என்ன சிரிக்க போறாங்க? பிரியாணியா? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி பிடிக்குமா? ஓகே, வேற என்ன பிடிக்கும்? விளையாடுறதா? ஃபுட்டு சொல்லி முடிச்சிட்டியா? சரி, இப்போ உனக்கு விளையாடுறதுல என்ன விளையாட பிடிச்சிருக்கு? டென்னிஸ். டென்னிஸா? டென்னிஸே நீ இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது. விளையாடுறது பேட்மிண்டன். அப்ப கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு கிரிக்கெட் கிளாஸ் போட்டுமா? என்னடா படுத்துட்ட? என்னடா ரியாக்ஷன் இது? கெட்டப் வா வந்து உட்காருமா. நீ அப்படி சேர்த்து விட்டேனா நான் எல்லாத்துலயும் 500 பாயிண்ட்ஸ் வாங்குறேன். 500 பாயிண்ட்ஸ் வாங்குவியா? ஆமா. முதல்ல அப்பா வாங்க போகணும் தானே பேசுறேன். மறந்துட்ட பாரு. அப்பா. சரி, ஒழுங்கா உட்காந்து பேசு. சரியா? ஓகே, வேற என்ன விளையாடுறது பிடிச்சிருக்கு? எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு. வேற என்ன பிடிச்சிருக்கு? வேற ஒன்றும் தெரியாதுப்பா. வேற எதுவும் பிடிக்கணும்னு தோணல. சரி, ஆருத்ராவும் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அப்பா, எனக்கு கலரிங் பண்ணுறது பிடிக்கும். அடியா? சரி, ஓகே. ஆருத்ராவை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளோ. அப்பா, கை ஃப்ரேம் குள்ள வரலையா? அப்புறம் ஏன்டா ஆருத்ராவை அடிக்கடி அடிக்கிற? அவ அடிச்சா நானும் தானே அடிப்பேன். நீ தானே பெரிய புள்ள. ஆனா அவளும் தானே அடிக்கிறா. உனக்கு தானே எல்லாமே ஃபர்ஸ்ட் வாங்கி தரோம். உனக்கு தானே எல்லாமே ஃபர்ஸ்ட் கிடைக்குது. நீ தானே ஆருத்ராவை பார்த்துக்கணும். ஆருத்ராவை பத்திரமா பார்த்துக்கிறியா? ஆருத்ராவை எப்போதும் பத்திரமா பார்த்துக்கணும். ஆருத்ராவை எப்போதும் பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது?
என்னது? சரி. தாத்தா பார்க்கறது? எல்லாரும் பார்க்கறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆனா தாத்தாவை பார்த்துக்கிறது? அதான் தாத்தாவையும் யார் பார்த்துக்கணும்? அது நீ தான் பார்த்துக்கணும், நான் பார்த்துக்க மாட்டேன். இப்படி சொல்லக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பார்த்துக்கணும். அப்பா உன்னை பார்த்துப்பேன், நீ அப்பாவை பார்த்துக்கணும், அப்படிதானே? தண்ணி குடிக்கணும். ஆமா, பெருசா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி குளிச்சுட்டாரு இவரு. 5 நிமிஷம் கூட நான் சரி. ஆருத்ராவை நீ பாத்துக்கிறியா? சரி. தாத்தா பாட்டி ஆயா அவங்கெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். நான் தாத்தா யாரை பிடிச்சிருப்பாங்க? சாந்தி தாத்தா பாட்டியை பிடிக்குமா இல்ல கலைச்செல்வி ஆயாவை பிடிக்குமா? எல்லாருமே பிடிக்கும். ஒருத்தர் தான் சொல்லுங்க. எல்லாருமே தான் பிடிக்கும். நடியா? சரி. செல்லப்பிள்ளை தாத்தாவை பிடிக்குமா இல்ல முருகா தாத்தாவை பிடிக்குமா? 2 பேரும் தான் பிடிக்கும். உண்மையிலேவா? உண்மையிலே எல்லாரையும் பிடிக்குமா? சரி, நம்ம ரிலேஷன்ல யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? யார்? அண்ணன் அச்சு, பானு, யுவா, இதுல யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? யுவானாவை தான் ரொம்ப பிடிக்குமா? அது கூட சேர்த்து நவீன் சித்தப்பா. நவீன் சித்தப்பாவையும் ரொம்ப பிடிக்குமா? பாரதிய? இங்க வாடா. எனக்கு அவங்கள பிடிக்காது. யார? பாரதிய. அப்பலாம் சொல்லலாமா? இங்க வா. பாப்பா. சரி, அங்க ஒளிஞ்சிக்கலாம் கூடாது, இங்க வா. பாரதி தான் உனக்கு எல்லாமே பண்ணா. பாரதியை பிடிக்காதுன்னு சொல்ற? பாரதி என்ன பண்ணா? என்ன பண்ணல? எதுவுமே பண்ணல. சின்ன வயசுல இருக்கும்போது யார் எல்லாம் பண்ணா உனக்கு? அது பாரதி. ஆனா பெரிய வயசாகணும்னு ஏன் இப்ப பாரதி உன்கிட்ட கோச்சுக்கிறாளா? கோவமா நடந்துக்கிறாளா? ஆனா பாரதி அதெல்லாம் இல்ல, கோவமா இல்ல. ஆனா பேசதா இல்ல. பேச மாட்டாளா உன்கிட்ட? ஆனா நேத்து காலைல பார்த்தா அம்மா கிட்ட மட்டும் கோவமா ஏதோ பேசினாங்க. சரி, ஓகே, நான் பாரதி கிட்ட சொல்லிடுறேன் இனிமே அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, வேற யார்? அச்சு, பானு. அதெல்லாம் அவங்கெல்லாம் யாரை பிடிக்கும் உனக்கு ரொம்ப? பானு. பானு ரொம்ப பிடிக்குமா? அச்சுவா? ஆனா அச்சு ப்ராப்ஸ் கொடுத்ததுக்கு பிடிக்கும். எல்லாம் செய்யறவங்கள உனக்கு பிடிக்காது? இல்ல, உன்னை ஏதாச்சும் சொல்றவங்களும் எனக்கு பிடிக்காது. எல்லாரும் எதுவுமே சொல்றவங்கதான் பிடிக்குமா? சரி, ஓகே. இப்ப நம்ம எங்கெல்லாம் இது வரைக்கும் ட்ரிப் போயிருக்கோம்? டெல்லி, ராஜஸ்தான். பரவாயில்லடா, ஏமா வச்சிருக்கியா? அது நாய்ஸ் அதுவும் வரும். அந்த நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அப்படி பண்ணாத, டிஸ்டர்ப் ஆகும். வேற? ராஜஸ்தான்ல எங்க போகணும்? டெசர்ட்க்கு. அதெல்லாம் ஏமா இருக்கு உனக்கு? ட்ரிப் போறதுனா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பதான் லீவ் விட்டா ஜாலியா இருக்க முடியும். அடியா? ஸ்கூல்னா மறந்துட்டியா? போனோம், ஆனா ரொம்ப கூலா இருந்துச்சு. சரி, அப்ப அடுத்தது ட்ரிப் எங்கயாச்சும் போயிட்டு வந்துருவோமா? எங்க போலாம்? உனக்கு ஃபால்ஸ்க்கு. ஃபால்ஸ் போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? சரி, ஓகே, அப்போ நான் ஃபால்ஸ் வச்சுட்டு போறேன். ஆனா நீங்க மட்டும் ஒரு தடவை நான் விட்டு போனீங்களா? எங்க விட்டுட்டு போனேன்? ஃப்ரெண்ட்ஸோட நீங்க மட்டும் போனீங்களா? ஞாபகம் இல்லையா? அச்சோ, விட்டுட்டு போயிட்டு நான் உன்னை? ஆமா. சரி, ஓகே, அடிச்சோம். நீ சமத்து பிள்ளையாரு, அப்போ நான் அழைச்சிட்டு போறேன், சரியா? சரி, உனக்கு ஏதாச்சும் அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு இப்படி இருந்தம்மா அப்பதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புறியா? நீனு அப்பா கிட்ட ஏதாச்சும் உனக்கு சொல்லணுமா? உனக்கு ஏதாவது ஒரு ஆசையை சொல்லணுமா அப்பா கிட்ட, அம்மா கிட்ட? அம்மா எப்படி இருந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? வாக்கா இருந்தா. தப்பா பேசக்கூடாது, கரெக்டா சொல்லு. குட்டா இருந்தா. அம்மா குட்டா தானே இருக்காங்க உன்கிட்ட? அப்பப்ப அடிக்கிறாங்களா? நீ தப்பு பண்ணாதானே அடிக்கிறாங்க உன்னை? சரி, அது எடுக்கிறேன். அப்பா எப்படி இருந்தா பிடிக்கும் உனக்கு?
டேய் இங்க வாடா. வா முடிச்சிட்டு போலாம். சொல்லு அப்பா எப்படி இருந்தா பிடிக்கும் உனக்கு? நல்லா இருந்தா. அப்பா நல்லா தானே இருக்கேன். என்ன மாதிரி எல்லாம் பண்ணா பிடிக்கும்? வெள்ளை கூட்டு போனா. அப்பா உன்னை வெளில கூப்பிட்டு போனா பிடிக்குமா? வேற சாப்பிட வாங்கி கொடுத்தா. சரி வேற போதும்பா சாமி. சரி அம்மா என்னெல்லாம் பண்ணா உனக்கு பிடிக்கும்? பார்க்கு கூட்டு போனா. அப்பா சாமி என்ன ஆளை விடுங்கப்பா. இருடா இதை முடிச்சிடலாம். இன்னும் 2 minutes தான். சரி அருண், இப்ப உன்கிட்ட வந்து 2 மைனஸ் வந்து எல்லாரும் சொல்றாங்க. நீ வந்து நல்லா பேசுற, ஆக்டிவா இருக்க, ஓகேவா? அப்படிதான் இருக்கணும். அப்பாவுக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். வாழுத்தனம் பண்ண, ஆனா அளவா வாழுத்தனம் பண்ணு, ஓகேவா? மிஸ் சொன்னா நீ கேட்டுக்கணும், ஓகேவா? நீ டேலண்டடா இருக்க. உன்னோட பெரிய மைனஸ் என்னன்னா நீ வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேற, சரியா? ஓகேவா? இப்போ உனக்கு 5 வயசு ஆயிட்டுல, இனிமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்றியா எல்லாத்துலயும்? நீ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சனாதான் உன்னால ஜெயிக்க முடியும். உனக்கு வருத்தமா இருக்குல்ல உனக்கு மெடல் கிடைக்காதப்ப, அப்ப மெடல் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா பேசணும் போல்டா. பேசணும் போல்டா, கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீ எந்த விஷயத்தை செய்யறியோ அத ஃபுல் ஃபோக்கஸோட செய்யணும் நீ, சரியா? அப்பதான் நம்மளால. இப்ப கூட பாரு, இப்ப கூட பேசிட்டு இருக்காங்களா, நீ என்ன பண்றீங்க? ஆடிட்டு இருக்கேன். அதுதான் பிரச்சனை, ஓகேவா? அந்த நேரத்துல அதை பண்ணு. விளையாடுறப்ப விளையாடு, வாழ்த்தனம் பண்றப்ப வாழ்த்தனம் பண்ணு, படிக்கிறப்ப படி. ஃபோக்கஸ் பண்றாருங்க. ஃபோக்கஸ் பண்ணாதான் நீ வந்து பெரிய ஆளா வர முடியும், ஓகேவா? பண்றியா இனிமே? அடுத்த பர்த்டேக்கு நம்ம பேசுறப்ப நீ எப்படி ஃபோக்கஸா இருக்கன்னு பாப்போமா? ரெடியா நீ? ரெடி கூடாது. எதுக்கு? ரெடியா நீ? ஓகே போதும் போதும் நிறுத்துங்க, நான் வெளில போறேன்.